இது அவ்வளவுமே அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் என்று வேறுபடுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய கியார உம்மத் என்று சொல்லப்பட்ட எல்லா நபிமார்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களில் நின்றும் அதிகமான கையுள்ளதாகிய உம்மத்திமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திமார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய கோலத்தை கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே தான் ரசூலுல்லாஹ் இந்த கோலத்தில் வந்தது. இதை தவிர நான் உண்டாக வேண்டும் என்றும் நீங்க உண்டாக வேண்டும் என்றும் ஒவ்வொரு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கோலம் ஆக வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹ் கோலமாக வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் ஜின்னாகவோ மலக்காகவோ அல்லாஹ்வுத்தால் பிசாசியாகவோ கண்ணுக்கு காண முடியாத சூரத்தாகவோ ரசூலுல்லாஹ் வந்திருக்குமானே ஆனால் ரசூலுல்லாஹ் இடத்தில் யாருக்கும் போக முடியாது. முந்தின காலங்களிலே உள்ள நபிமார்களுக்கு ஏடுகளாக சாஸ்திரங்கள் இறங்கி இருந்தது. அவ்விதமாக அவர்கள் ஜின்களோடையும் சேத்தான்களோடையும் பலவிதமான சிருஷ்டிகளோடையும் பேசிக்கொண்டு பலவிதமான உறவாடுகள் உண்டு. இதை கண்ட அந்தந்த காலத்திலே உள்ள உம்மத்திமார்கள் நபிமார்களுடைய உம்மத்திமார்கள் பலவிதமான ஆலாத்திலையும் இருக்கிற காலத்திலே தான் கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல ஆலாத் உண்டு என்றால், ஒரு ஆலாத்து மனுஷனை போல மனுஷனுக்கு நின்று உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலாத்து. அப்ப ஜின்களோ மலக்குகளோ யாருமே அந்த ரசூலுல்லாஹ்விடத்துல வரல. அப்ப இந்த ஆலாத்து நீங்கி மலாயிக்கத்துமார்களுக்கு உபதேசம் இஸ்லாமியத்தை சொல்லக்கூடிய அந்த தரத்திலேயே அந்த மலாயிக்கத்துமார்களுடைய சூரத்தில் என்னென்ன கைவிடப்பட்டிருக்கிறோ அதை விடவும் சிறந்த ரூபத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் கொடுப்பார்கள். அதே வேளையில் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் முழுக முடியாது. இதே போல ஜின்களுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு இணக்கமாகவே ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருப்பார்கள். இப்படியான பல ஆராத்துகள் எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். இது ஒரு விதமே. இனி அல்லாஹ்வும் ரசூலுமாக இருக்கிற காலத்திலே ஒரு மலக்குக்கோ ஒரு ரசூலுக்கோ ஒரு மலக்கு முகர்ரபுக்கோ ரசூலுல்லாஹ் இடத்தில் முழுக முடியாது. இப்படியான ஆலாத்துகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க, எங்களை போல உள்ள மனித வர்க்கத்திலே உள்ளவர்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேணுமே, இதற்கு என்ன வழி, கிட்ட போக பயமாயிருக்குது, நெருங்கலாமா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வகை வருகிறது. உங்களை பயமுறுத்தாற்ற முடியும். உங்களை போல உள்ள மனிதன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வேண்டியதை கேட்டு படித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஹிதாயத்து வேணுமே, அப்போ உங்களுடைய இல்மின் புறத்தினாலேயும் ரூஹன் புறத்தினாலேயும் ஜஸதின் புறத்தினாலேயும் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலப்படுத்தி அவர்களுக்கு தஅதீமு வகாரு ஹைபத்து கொடுத்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை எடுத்து வந்தால் தான் எங்களுக்கு அந்த அல்லாஹ்வை அணைய முடியுமே. அல்லாம ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கல்வி நோக்கக்கூடிய பேச்சுகள் பேசினால், சகோதரர்களே, உதாரணமாக எந்த உம்மாவும் தப்பு, எந்த உம்மாவை யாரும் ஏற்றினா நான் பொறுக்க மாட்டேன். உங்களுடைய உம்மாவை ஏற்றினா நீங்க பொறுப்பீங்களா? உங்களை ஏற்றினாலோ நீங்க ஒரு நேரம் மன்னிப்பு கொடுத்தீங்க. எந்த தாயை ஏற்றினானே என்றா என்ன செய்யும்? தாரத்தை எடுத்து கட்டி அவனுக்கு என்ன செய்வான்? அடிப்பான். இப்படியான ஒரு கோபம் தாயின் பேரிலே அந்த முஹப்பத்தின் காரணமாக உண்டு. இது இயற்கை. அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசிலே தான் நுபுவத் ரிசாலத்து கிடைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் தீன். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவும் பாப்பாவும் என்ன அடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனம் நொந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட யகீன்கள் விசுவாசங்கள் எங்களில் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும்.
அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இஸ்லாமாயிருக்கிறார்கள். சையதுனா உரகத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், உரகத் இப்னு நௌஃபல் ஹதீஜா நாயகத்தினுடைய சாட்சா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருந்தும் ரஜபுல் கல்பு ஹக்கும் பேரில் உள்ள முஹப்பத்தை கடுமையாக ஏற்பட்டு ஹக்கும் பேரில் உள்ள அந்த துடிதுடிப்பினாலே கல்வினுடைய அந்த பதற்றத்தினாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி யா ஹதீஜா என்று சொன்னார்களாம். என்ன மனுஷன் என்றா மனுஷனை போல தாளம் விட வேண்டாமா? தாரத்தோடு போகணும், என்ன தொப்பியை போடணும், தலப்பா கட்டணும், வயசு வரைக்கு மருந்த கொடுக்கணும், கற்பூசி போகணும், மூத்திரம் செய்யணும். அவ்வளவு நடக்கத்தானே வேணும். அப்ப அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை ஏற்படும் போது ரஜபுல் கல்பு, அதுக்கு என்ன சொல்ற?